ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அதில் வந்து 370ன்ற டார்கெட் வந்து பாகிஸ்தான் சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முகமது ரிஸ்வான் வந்து ஒரு மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் வேல வந்து டிஸ்மிஸ் ஆகுறாரு. ஸோ அந்த டிஸ்மிஸலை பற்றி பார்க்கலாம் வாங்க. For Patrick Cummins, Risman doesn't want to go. பார்த்தீங்கன்னா அம்பையர் வந்து இனிஷியலாக சாஃப்ட் டிசிஷனாக நாட் அவுட் கொடுக்குறாரு. தென் ஆஸ்திரேலியா ரிவ்யூ போகிறாங்க. ரிவ்யூவில் வந்து தேர்ட் அம்பையர் ஒரு கிளியர் எவிடன்ஸ் இருக்குது, அதை வந்து அவுட்டுன்னு கொடுக்குறாரு. கடுப்பாகி ரிஸ்வான் வந்து அம்பையர் கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. பட் அதுக்கு வந்து எந்த யூஸும் இல்லை. ஆஸ் பர் எம்சிசி ரூல் வந்து இது வந்து அவுட்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்து கிளியராக அவரோட க்ளவ் ஸ்ட்ராப்பில் வந்து பால் பட்டு போகுது. அது வந்து ஹாட் ஸ்பாட் அண்ட் ஸ்னிக்கோ ரெண்டுத்துலேயுமே வெரிஃபை ஆகுது. க்ளவோட ஸ்ட்ராப் வந்து க்ளவாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதே வந்து அவர் ரிஸ்ட் பேண்ட் கட்டியிருந்து இந்த ரிஸ்ட் பேண்டில் வந்து பால் பட்டு போயிருந்தால் டெஃபினெட்லி அது வந்து நாட் அவுட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மோட் ஆஃப் டிஸ்மிஸல்லாம் கொஞ்சம் ரேர் அண்ட் வெரி அன்லக்கின்னு தான் சொல்லி ஆகணும். பாகிஸ்தான் நியர்லி ஜெயிக்கிற சுச்சுவேஷனுக்கு போனாங்க. பட் அந்த மாதிரி ஒரு டைமில் ஆஸ்திரேலியாவுக்கு இப்படி ஒரு லக் அடித்து ஆஸ்திரேலியா வந்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இதுவே வந்து பேட்டில் வந்து அவரோட க்ளவ் கான்டாக்டில் இல்லாமல் அப்போ அவரோட க்ளவில் பால் பட்டு கேட்ச் பிடிச்சிருந்தா அது வந்து நாட் அவுட் ஆஸ் பர் எம்சிசி ரூல். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளவ் பேட்டில் கான்டாக்டோடு தான் இருக்குது அண்டு க்ளவ் ஸ்ட்ராப்பில் தான் பட்டிருக்கு. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு அன்லக்கியஸ்ட் வே ஆஃப் டிஸ்மிஸல் தான். ஸோ இந்த டிஸ்மிஸல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அம்பையராக இருந்ததுன்னா இதுக்கு அவுட் கொடுத்துருப்பீங்களா இல்லை நாட் அவுட் கொடுத்துருப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். பை.